ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆப்ரேஷன் சங்கல்ப், ஆப்ரேஷன் மைத்ரி, ஆப்ரேஷன் மெடாட். ஸோ இதெல்லாம் வந்து ஆர்மினால இல்ல. இது ஆக்சுவலா கவர்மெண்ட்னால எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி மோஸ்ட்லி தே வில் இன்வால்விங். ஸோ இது என்னன்னா எமர்ஜென்சி கண்டிஷன்ல அதர் கண்ட்ரீஸ்ல ஏதாச்சும் எமர்ஜென்சி கண்டிஷன்ல நம்ம நாட்டுக்கு நம்ம இந்தியன்ஸ கொண்டு வரது. ஸோ அது வந்து அதுல வராது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன? தி லாங்கெஸ்ட் பார்டர் பிட்வீன் எனி 2 கண்ட்ரீஸ் இன் தி வேர்ல்ட் இஸ் பிட்வீன் கனடா அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ். தட் பார்த்தாலே தெரியும் ஆக்சுவலா. நமக்கு ஒரு ரஃப் ஐடியா வேர்ல்ட் பிட்வீன் தி வேர்ல்ட் மேப் இருந்தாலே தெரியும் ஆக்சுவலா. இதான் ரொம்ப ஹையஸ்ட். அது வந்து அரௌண்ட் 9000 கிலோமீட்டர் சொல்றாங்க. 8891 கிலோமீட்டர். தட் இஸ் கால்ட் 49th parallel. ஸோ இதெல்லாம் கூட தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த 49th parallel, அந்த சவுத் கொரியா, நார்த் கொரியா அந்த parallel அதெல்லாம் கூட தெரிஞ்சு வச்சுக்கங்க. அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் கண்ட்ரீஸ்ல எது எதெல்லாம் பார்டரிங் நேஷன்ல எது அது ஹையஸ்ட் பார்டரு. அப்புறம் சி ஓஷன்ல எது ஹையஸ்ட். அப்புறம் இந்தியன் ஸ்டேட்ல வந்து எது ஹையஸ்ட் சி கோஸ்ட் லைன் இருக்கு. இந்த மாதிரி இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலா இது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் தி எத்திக்ஸ் கமிட்டி இந்த லோக்சபா ஆர் கரெக்ட். எத்திக்ஸ் கமிட்டி இருக்கும் ஆக்சுவலா. லோக்சபான்ற இது நீங்க எத்திக்ஸ்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். எத்திக்ஸ் பொலிட்டீஷியனுக்கு எத்திக்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்றது இந்த மாதிரி அந்த இதுக்கு வந்து நீங்க இந்த எத்திக்ஸ் கமிட்டியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் என்ன சொல்கிறாங்க? எத்திக்ஸ் கமிட்டி ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் லோக்சபான்னு சொல்லணும். ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் தி எத்திக்ஸ் கமிட்டி ஆஃப் த லோக்சபா ஆர் கரெக்ட். இனிஷியல் இட் வாஸ் ஹெட் ஆஃப் கமிட்டி. ஸோ இனிஷியலாக என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஹெட் ஆஃப் கமிட்டியாக இருக்குது அப்படி இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் கரெக்ட் ஆக்சுவலாக. ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து 90ஸ்க்கு அப்புறம் தான் இந்த கமிட்டியை ஃபார்ம் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் அட்டாக்ல தான் இருந்தது. ஒன்லி மெம்பர் ஆஃப் தி லோக்சபா கேன் மேக் கம்ப்ளைண்ட் relating to the unethical conduct of a member in the Lok Sabha. No, that is not correct actually. Anybody can. This committee cannot take up any matter which is sub judice. Obviously, sub judice இருக்குது யாராலும் எடுக்க முடியாது. So 1 and 3 is the correct answer. So இது வரைக்கும் 80 questions பார்த்துருக்கோம். ஸோ 80 கொஷின்ஸுக்கு 80 டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். சில கொஷனில் வந்து சேம் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருப்போம். சில கொஷின் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி. இந்த 100 கொஷின்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி, டிஃப்ரெண்ட் ஃபேக்ட்ஸ்ன்னு அடுத்த வருஷத்துக்கு எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி படிச்சிங்கன்னா இந்த ப்ரீவியஸ் ஒரு 10 years கொஷின் பேப்பரை வந்து நீங்கள் ஈஸியாக இதுலேருந்தே உங்களுக்கு ஒரு 10 கொஷின்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணலாம் ஆக்சுவலாக. ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம். அது வரைக்கும் தேங்க்யூ.